குயிக் 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 குயிக். ஐயோ, புல்டாக் வரதுக்கு டைம் ஆச்சு. அவர் ரூம்ல எலும்பு வச்சியா? சரி, தண்ணி வச்சியா? இல்ல. ஐயோ, பெருக்கினது போதுமா? பெருக்கி பெருக்கியே தரைய பள்ளமாக்கிறாத. என்னது, டேபிள் சேர்லாம் தூசியா இருக்கு, கிளீன் பண்ணலையா? பரவாயில்ல, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ங்க எல்லாம் உட்கார்ந்து தேய்ச்சே கிளீன் பண்ணிடுவாங்க. நீ புறப்படு. என்னது, விளக்கமாற எங்கையில கொடுத்துட்டு போறா? இதை நான் எங்க வைக்கிறது? புல்டாக் வர்றதுக்கு டைம் ஆச்சே. மணி 10 ஆச்சு. புல்டாக் வர நேரம். சீக்கிரமா சீட்ல உட்கார்ந்து வேலைய ஆரம்பிங்கயா. நல்ல வேளை இன்னைக்கு நம்ம எல்லாரும் கரெக்ட் டைத்துக்கு வந்தாச்சு. ரைட் சார், கண்டிப்பா அனுப்பிச்சுங்க சார் நாளைக்கு. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். குருசாமி சார், இது இல்ல. குட் மார்னிங் சார். அவசரத்துல மச்சான் பேர சொல்லிட்டேன், பார்த்து போங்க சார். குட் மார்னிங் ஹெட் சார். குட் மார்னிங் டாக்டர் ராமா. புல்டாக் வந்தாச்சா? இப்ப தாண்டா உடனே நுழைஞ்சது. ஐயோ, சீக்கிரமா கையெழுத்து போடு. பேன குடியா. நீ ஒரே ஒரு நிமிஷம் லேட். ஏன், என்னன்னு காரணத்தை எழுதுற. அதுல காரணம். ஓகே. என்னடா டிட்டோ போடுற? இது என்னப்பா பெரிய விஷயம்? எனக்கு முன்னாடி யாரோ லேட்டா வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன காரணமோ அதேதான். முண்டோ, ஸ்டெனோ ஷீலா இப்பதான் அபார்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த காரணத்தை எழுதி வச்சிருக்கா. அதுக்கு கீழே நீ டிட்டோ போட்ட என்ன அர்த்தம்? உனக்குமே எனக்கு இன்னும் அபார்ஷன் ஆகல. இன்னும் ஆகல. சார், சார், உங்களை புல்டாக் கூப்பிடுது. ஐயோ, கூப்பிடுறாமா? இஷ்ட தேவதையை வேண்டிட்டு உள்ள போடா. சனீஸ்வரா, மகமாயி, ரத்த காட்டேரி. என்னப்பா, அவங்க மட்டும் தான் இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடியும். மத்த சமைக்கலாம் பவர் கிடையாது. ஜெய் காளி. ஏன் சார், நீங்க வேற காளி மொழின்னு பயமுறுத்துறீங்க? நானே புல்டாக பார்த்து பயந்துகிட்டு இருக்கேன். குட் மார்னிங் சார். கூப்பிட்டீங்களா சார்? என்னையா டோட்டல் பண்ணிருக்க தப்பு தப்பா? சார், ஒவ்வொரு தடவை கூட்டும் போதும் ஒவ்வொரு ஃபிகர் வருது. எனக்கு அந்த மாதிரி வருதுன்னு தான் உங்ககிட்ட கொடுத்தேன். அதே நீ என்கிட்ட சொல்ற? சரி சரி, உனக்கு டோட்டலா சரியா வராது. டைபிஸ்ட் கிட்ட சொல்லி கொஞ்சம் கூட்டி கொடு. சார், யோ, நல்ல மாதிரி நினைக்க மாட்டியா? இப்படி இருந்தா எப்படியா நீ உருப்பிடுவ? கெனடி உன் வயசுல அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனாரு. உங்க வயசுல கெனடியை சுட்டு கொண்டுட்டாங்க. டென்ஷன் பண்ணாத, சீட்டை கிழிச்சிடுவேன். சாரி சார். ஆபரேட் வந்துட்டானா? வந்துட்டேன் சார். என்ன பண்ணா பார்த்து சொல்லட்டுமா? பாரு. பாக்குறேன் சார். அவன் காதுக்குள்ள நம்ம ஆபீஸ் பென்சில் விட்டு ஆனந்தமா குறைஞ்சிட்டு இருக்கான். இப்ப வலது காதுல இருந்து இடது காதுக்கு பென்சில் போயிடுச்சு. விட்டா காது குடையறத பத்தி ரன்னிங் கமெண்ட் கொடுப்ப போல் இருக்க. டைபிஸ்ட உள்ள கூப்பிட, அவள நான் குடையறேன். குட் மார்னிங் சார். இதுல ஸ்டைல் வேறயா? என்ன தப்பு தப்பா டைப் பண்ணிருக்க? எந்த மடைய உன்னை வேலைக்கு வச்சது? நீங்க தான் சார். இதுல ஜோக் வேறயா? ராமசாமி டைப் பண்ண சொன்னா ஆறுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஆமாசாமி டைப் பண்ணிருக்க. ஆமா சாமி. ஷட் அப். சாரி சார், தெரியாம ஸ்பேஸ் விட்டுட்டேன் சார். முதல்ல ஸ்பேஸ் விட்டு நில்லு. பட்டனை போடு. ஏன் பட்டன் இல்ல, உன் பட்டனை. கெட் அவுட். கெட் லாஸ்ட். ஆரோக்கியம், ஆரோக்கியம் எங்க போயிட்டான்? இப்ப இந்த ஃபைல் எடுத்துட்டு போனுவேன். ஆரோக்கியத்துக்கு நான் தான் ஸ்டோர் ரூம்ல ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்கிறேன். யாரும் பார்க்க மாட்டாங்க. இது ஸ்டோர் ரூம், ஏன் ஏரியா. ஒரு பயம் வர மாட்டான். அங்கெல்லாம் தொடாதீங்க. ஏன், இது உன் ஏரியாவா? என் கழுத்துல 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் தொடணும். உன் கழுத்து என்ன ஆபீஸ் ஃபைலா? முடிச்சு போட்டு உள்ள வைக்கிறதுக்கு 3 முடிச்சு போடுறதுக்கு காலம் வரும். அது வரைக்கும் நீ பொறுத்திருக்க. ஆரோக்கியம், அந்த பர்சனல் ஃபைல கொஞ்சம் பாரியா. அதான் சார் பாத்துக்கிட்டு இருக்கேன். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். முதல்ல ரிக்வெஸ்ட் என்னன்னு சொல்லு. அது சின்னதா பெருசான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இன்னையோட எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. அப்படியா? என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாயங்காலம் நீங்க உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். என் சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு நான் எங்கேயுமே வெளியே போறதில்ல. என் சம்சாரம் கூட பார்க்க சுமாரா தான் இருப்பாங்க. பரவாயில்ல, உங்க சம்சாரத்தை கூட்டு வாங்க. யோ, இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, நான் வர முடியாது. சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். உங்க காலடி பட்டாலே எங்க வீடு புனிதமாயிடும்னு நான் நினைக்கிறேன்.
மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். நீ வெளியில இரு. கண்டிப்பா வரணும் சார். ஷூர். மனைவிங்கிறவ புருஷனுக்கு வேண்டிய எல்லா சேவையும் செய்யணும். நம்ம கிளப்ல மெம்பரா இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் சீத பிறந்த இந்த மண்ணை, அகலிகை தோன்றிய இந்த பாரதத்தை பெருமைப்படுத்துற மாதிரி வாழ்ந்து காட்டணும். மேடம், உங்க வீட்டுக்கார் போன்ல வெயிட் பண்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ, அவரு போன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போன் வந்துச்சுன்னா மீட்டிங் பாதியிலே நிறுத்திட்டு போறாங்க. என்ன மரியாதை? என்ன ஆபீஸ் நேரத்துல என்ன போன? கோச்சிக்காத தெய்வம். ஆபீஸ்ல சிவராமன் ஒரு புழு சரியான தொடநடிக்கு. அவனுக்கு என்ன இப்போ கை கால் இழுத்துருச்சா? அதை விட மோசமான கண்டிஷனுங்க. வெட்டிங் ஆனிவர்சரியா என்ன கூப்பிடுறான். அவன் ஒரு சபார்டினேட். அவன் வீட்டுக்கு நீங்க போக கூடாது. எப்பவாவது ஒரு தடவை சபார்டினேட்ட ப்ளீஸ் பண்றதுல தப்பு இல்ல தெய்வம். சரி, நீங்க மட்டும் போறீங்க. 8 மணிக்குள்ள வரீங்க. ஏன்னா நீங்க சமைக்கணும், நான் சாப்பிடணும். புரியுதா? தினமும் நான் தான் அதை கரெக்டா செய்யறேனே, நீ வேற சொல்லணுமான்னா? தெய்வம் எக்ஸ்கியூஸ் மீ, முதல்ல வேண்டான்னு அப்புறம் எப்படி பர்மிஷன் கொடுத்த? எப்பயாவது ஒரு தரம் சபார்டினேட்ட ப்ளீஸ் பண்ணா தப்பு இல்ல. மணியை இப்படி அடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி மாதா கோயில வேலை பார்த்துட்டு போறோம். அந்த இடியட்ட கூப்பிடுவேன். மொட்டையா இடியட் நீங்கன்னா இந்த ஆபீஸ்ல என்ன தவிர நிறைய இடியட் இருக்காங்க. சிவராமனை கூப்பிடு. ஃபில்டர் இடியட்டா? ஃபில்டர் இடியட்னா இடியட்னா முட்டாள் சார். ஷட் அப் அண்ட் கெட் அவுட். சும்மா சொல்லக்கூடாதுடா. தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கடா வைஃப. எள்ளுங்கிறதுக்கு முன்னாடி என்ன அனுக்குறாளேப்பா? ஆமா, நானே இப்படி இருக்கேன்னா மேனேஜர் எப்படி வீட்லயும் ஆபீஸ்லயும் அப்படியே அசத்திட மாட்டாரு? பேருக்கு ஏத்த மாதிரியே புருஷோத்தம ஆம்பளை சிங்கையா. நம்ம ஏன் இந்த விரட்டுனா வீட்டுல பொண்டாட்டிய சும்மா தூக்கி போட்டு பந்தாடிட மாட்டாரு? அதையும் ஒரு நாளைக்கு வீட்டுல போய் பாத்துருவோமே. Stop it! சிவராமன். எஸ் சார். இன்னைக்கு சாயங்காலம் நீ என் கூட வர்ற. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். சிவராமா, ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுன்னு எவ்வளவோ கெஞ்சினேன். அவ்வளவுதான். இன்னைக்கு சீட்டு கிழிய போகுது. சாயந்தரம் எங்கேயோ கூட்டிக்கிட்டு போய் செமுத்தியா டோஸ் விட போறாரு. நீ நடுத்தரவுல தான் நிக்க போற. ஐயோ, கெட்லாட் சார், என்னோட பிஎஃப் கிராஜுவிட்டி எல்லாம் எவ்வளவு வரும்? மரியாதையா உண்மையை சொல்லு. நேத்து என் எதிர்க்க உன் பொண்டாட்டிய விரட்டினியே, அது செட்டப் தானே? சார் சத்தியமா அது செட்டப் இல்ல சார். நான் தாலி கட்டின சம்சாரம். என் சம்சாரத்தை தான் நான் எப்பவுமே தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேனே. சம்சாரத்தை தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கியா? ஏன் சார் அழுவுறீங்க? சிவராமா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். அத வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டிய. அழாம சொல்லுங்க சார். நீ வீட்டுல எப்படி? புலி சார், புலி. அதுக்கு நேர்மாறா என்ன கற்பனை பண்ணிக்க. அப்போ நீங்க வீட்டுல எலியா? சுண்டலிடா. எங்களுக்கெல்லாம் ஆபீஸ்ல சிம்ம சொப்பனமா இருக்கிற நீங்க வீட்டுல பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களா? புருஷோத்தமா, ஒரு தம்மு கொடு. என்ன இருந்தாலும் நான் உன் பாஸ் தான். ஆமா, என்ன விரட்டுங்க. வீட்டுல கோட்டை விட்டீங்க. இப்ப மட்டும் தம்மு கொடுக்கல, நான் என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊர்ல எல்லாருக்கும் இந்த விஷயத்தை வத்தி வச்சிருவேன். பி கேர்ஃபுல். ஃபாலோ பி. சிவராமா, 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 தயவு செஞ்சு சொல்லுப்பா, எப்படிப்பா உன் சம்சாரத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்க? அப்படி மரியாதையா கேளுப்பா. புருஷோத்தமா, கல்யாணம் ஆகி முதல் 6 மாசம் இருக்கு. அது ரொம்ப சோதனையான காலம். அப்ப நாம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அந்த 6 மாசம் எப்படி நடந்துக்கணும்? ஆமா, இப்ப வந்து மெல்ல மெதுவா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு வந்திருக்குமே, ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணீங்க? சீ போடா, அதெல்லாம் சொல்றது வெக்கமா இருக்குடா. ஆமா, வீட்டுல பொண்டாட்டிக்கு அடங்கி கிடைக்கீங்க. அது வெக்கமா படல, இது வெக்கமா படுதா? முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் என்னோட ஐடியாவை தர முடியும். சரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நைட்ல அவளுக்காக எதிர்பார்த்து அவளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவ வந்தா. ஹனிமூன்ல தூங்கின முதல் நாள் நீங்களா தான் இருக்கும். கும்பகர்ணம் கூட தூங்கி இருக்க மாட்டான். உன் ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த மாதிரி எதுவும் நடக்கலையா? நடக்குமா? நடக்க விட்டுருவேனா? நான் யாரு? லக்ஷ்மி ஆடை இல்லாம பால் எடுத்துட்டு வந்தா. இது பால்ல ஆடை இல்லாம எடுத்துட்டு வந்தா. அப்போ வா சிவராமா. யாரது?
நான் கிளார்க்கா வேலை செய்யற ஆபீஸ்ல இவர் எனக்கு மேனேஜரா இருக்காரு. இவன் என் ஸ்டாஃப். ஆபீஸ் ஸ்டாஃப் ஏன் அனாவசியமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க? அபிஷியல் மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் தான். சரி சரி, போனஸ் கவர் எடுத்துக்கிட்டு மேல வாங்க. இதோ வர்றேன் சார். கதையில சூர்பனக செத்துட்டான்னு படிச்சிருக்கேன். ஆனா இப்ப உயிரோட மாடியில நிக்கிறாங்களே. புரிஞ்சுக்கிட்டியா? இவ கூட ஒரு வருஷம் நீ குடும்பம் நடத்துவியாடா? நைஸா அவங்கள என் தலையில கட்டலான்னு பாக்குறீங்க? அதுக்காக சொல்லலடா, என் நிலைமை சொன்னேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? நேர பிரிச்ச கவர் அவங்க கிட்ட கொண்டு போய் அப்படி போடுங்க. உடனே சண்டை ஆரம்பிப்பாங்க. பதிலுக்கு நீங்களும் சண்டை போடுங்க. ஒரு இடத்துல நிறுத்தி பொள்ளேன்னு ஒரு அறை. அவ்வளவுதான், கண்ணம் பழுத்துரும். இங்கதானே இடிக்குது. இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நின்னு அடிங்க. சார், ஏதாவது ஒரு பெரிய மாவீரனை கற்பனை பண்ணிக்கங்க. பயங்கரமான தைரியம் வரும். கமான், யோசிங்க. அலெக்சாண்டர், வீரபாண்டிய கட்டபொம்மன், பட்டுக்கோட்டை அழகிரி, வீரன் சின்னமலை. அடிக்கிற அடியில அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நல்லதா போச்சு. காரியம் முடிஞ்ச கையோட சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. ஐயருக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆண்டவா, இந்த ஃபைட்ல மேனேஜர் மட்டும் ஜெயிச்சிட்டா எனக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஏன் கவர் பிரிஞ்சிருக்கு? நான் தான் பிரிச்சேன். என்ன தைரியம்? எல்லாம் ஒரு அசட்டு தைரியம் தான். யாரை கேட்டு பிரிச்சீங்க? ஏன் பரண்டி, நான் யாரை கேட்டு பிரிக்கணும்? டீயா போடுறீங்க? இத்தனை நாள் பொண்டாட்டிக்கு டீ போட்டேன், இப்ப பொண்டாட்டியே டீ போடுறேன். ஏன் இப்படி சாமி ஆடுறீங்க? நிறுத்துங்க. நீ நிறுத்தி சரிதா. எதுத்தா பேசுறீங்க? பேசுற என்னடி செய்வ? என்ன செய்வனா? இப்ப பாருங்க. நான் என்னடி பாக்குறது, நீ பாருடி. அடிச்சிட்டார். அண்ணாத்த அடிக்கிறார். வாங்கிக்கோ வாங்கிக்கோ. புருஷோத்தமா, தூள் கிளப்படா. வலே, வாங்கம்மா வாங்க. என்ன இப்படி அழுவுறீங்க? குடும்பம்னா நாலும் தான் இருக்கும். இப்ப யாரும் உங்களை அடிச்சது? தாலி கட்ட உங்க புருஷன் தானே. நானே அடிச்சேன். இப்படி அழுவுறீங்களே? நான் அது கழலப்பா. பின்ன இந்த 5 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு தரம் கூட நான் அவரை கை நீட்டி அடிச்சதில்ல. ஆனா இன்னைக்கு அவரை அடிச்சுட்டேனே. நீ போய் அவரை சமாதானம் பண்ணப்போ. அடி பாவி. என்ன சார் ஆச்சு? இல்ல, எனக்கு அவசர வேலை இருக்கு. வட்டா. லாரரரி லாரரரி லாரர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 
சித்தப்பா என்ன இவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு? எலியா இருந்தவர் புலி ஆயிட்டாரோ? புலியா புலி தோலான்னு புரியலையம்மா. முதல்ல அவரை ஃபாலோ பண்ணுங்க. இவன் என்ன மகாத்மா காந்தியா இவனை ஃபாலோ பண்றதுக்கு? அவர் பின்னாடி போங்கன்னு சொன்னேன். டிரைவர் சீக்கிரம் வேகமா போங்க. அந்த அம்பாசிடர் காரை எப்படியாவது புடிச்சிடணும்.
லாட்ஜ் ஜாலி நகர். ஹாய். ஹலோ. இது என்னப்பா லாட்ஜ்? மட்டமான லாட்ஜ் சார். இது தப்பி தவிர இந்த பக்கம் வந்துட போறீங்க. 8 சீட்டு வந்துடும் சார். அப்படியா? ஆமா சார். நல்ல வேலை சொன்னீங்க. வயசான காலத்துல நான் இங்க நிக்கிறத பார்த்தா எவனாவது என்ன தப்பா நினைச்சிருவான். மாப்பிள்ளை இவ்வளவு கேவலமா போயிட்டாரா? வீட்டுக்கு வரட்டும், பாத்துக்கிறேன். யோ வண்டி அடியா, உனக்கு வந்துட போகுது எய்ட்ஸ். சார் டைம் என்னாச்சு சார்? டைம் இங்கே இருக்கு. தேங்க்யூ. வாங்க சார், வாங்க வாங்க. ஆமா, உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். வாங்கன்னு வரவேற்க வந்துட்டேன். ஏண்டா இவ்வளவு மட்டமான லாட்ஜ்ல கூட்டியாந்து விட்டுட்டிய? ஒரே குட்டியும் புட்டியுமா இருக்க. இவ்வளவு மட்டமான லாட்ஜுக்கு நீங்க வந்த விஷயம் உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சாதான் உங்க மேல கோவப்படுவாங்க. அப்பதான் நீங்க பதில் பேச முடியும். என்னன்னு பதில் பேச முடியும்? நீ பெட்ரூம்ல எங்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏண்டி ஊர் மேய போறேன்? அந்த மட்டமான லாட்ஜ்ல இருக்கிற குட்டிங்களே உன்னை விட அழகா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா ஒத்துக்கோளா? ஒத்துப்பாங்களாவா? ரேஷன் முறை அடியோட ரத்து. கடை எந்நேரமும் திறந்திருக்கும். திறக்க வச்சிடுவோம். ரூம் சாவிய குடுனே. இந்த லாட்ஜுக்கு எதுக்கு ரூம் சாவி? எல்லாம் எப்பவும் திறந்திருக்கும். ஆமா சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 9 மணி வரைக்கும் இங்கேயே சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நான் மட்டும் தனியாவா? துணைக்குதான் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. என்ன இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி ஆகுமா? சார் நான் என் ஒய்ஃபோட சினிமா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். டைம் ஆச்சு, படம் ஆரம்பிச்சிருவா. நான் மட்டுமா? பாவி, இவன் மட்டும் ஒய்ஃப் கூட சினிமாவுக்கு போறான். என்ன இங்க தனியா விட்டுட்டு. ஏன் நான் இல்ல? ஒரு 30 ரூபாய் கூட. ஐயோ 25 20 15 10 5 2 ஒரு 8 கூட. சிவராமா, இந்த தூளை புடிச்சு விட்டுட்டாங்க மறுவேளை. சார் வேணா சார், அடிக்காதீங்க சார். சார் சொன்னாங்க அடிக்காதீங்க சார். ஊர்ல எத்தனை நல்ல லாட்ஜ் இருக்கு. டக்கர் ராஜ்ல ரூம் போட்டு என் சந்தோஷத்தையே மக்கர் பண்ணிட்டேடா. கூட படுக்க கூடாதுன்னு தலைவியோட என்ன வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாடா பாவி. அவ்வளவுதானே? இதுக்காக என்ன இவ்வளவு தூரம் துரத்துறீங்க? சார் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். என் பொண்டாட்டி எனக்காக காத்திருப்பா. வீட்டுல ஏதோ விசேஷமா? வெறுப்பேத்துறேடா. என் மரியாதை எல்லாம் போச்சேடா. போனா போகுது. அது நல்ல லாட்ஜ் தான். உங்க நேரம் அதுல திடீர்னு ரைடு வந்துடுச்சு. ப்ளீஸ் அழாதீங்க. கூல் டவுன். இதுக்கு மேல என்னடா கூல் டவுன் ஆகணும்? போடா. சார் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. உங்க டென்ஷனை குறைக்க நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். தெய்வநாயகி பாடி வெளிய. மாப்பிள்ளை என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்காரு பாத்தியா? எக்கச்சக்க போதை போல இருக்கு. போய் என்னன்னு விசாரிங்க. மாப்பிள்ள என்னது? வாங்க 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 மச்சி. வாங்க மச்சி வாங்க. வந்த வழிய பார்த்து போங்க. சும்மா ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்கறீங்க? மச்சி ஓவரா குஷ்ட சொல்லவே வேண்டாம். வீசுது மச்சி. நான் குடிச்சது நான் தாலி கட்டின அந்த பிசாசுக்கு தெரிஞ்சா, அந்த ராட்சசிக்கு தெரிஞ்சா அது கத்தும். அவகிட்ட சொல்லிடாத. மாப்பிள்ள பிசாசுன்னு உங்க ஒய்ஃபியா சொன்னீங்க? ஒய்ஃபாவ நைஸ் இல்ல அப்புறம் எதுக்காக ஓவரா கத்துறீங்க? ஏதாவது ராவடி நடக்க போகுது. இப்ப நான் ராவடி பண்ணாம விட போறதில்ல. நடு சென்டருக்கு கொண்டு வந்து நிறுத்தாவல. மாப்பிள்ள நீங்க ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க? என் மவ கிட்ட அப்படி என்ன குறைய கண்டிக்க நீங்க? காப்பி கலந்தாளா, கீரை அறிந்தாளா, கேஸ் அடுப்பு மூட்டினாளா, இல்லை கடவுளுக்கு குக்கர் வைத்து டக்கராக விருந்து படைத்தாளா, இல்லை கொஞ்சி விளையாடும் என் இரு கரங்களிலே பசுவை போட்டாளா, மாப்பிள சிசுவை போட்டாளா? யாரை கேட்கிறாய் கேள்வி? மாப்பிள்ள இல்ல ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உன்ன ஒண்ணும் பண்ண போறதில்ல. என்னடா சிவராமா, என்ன பலத்த யோசனை? ஒண்ணும் இல்ல சார். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டி. அந்த புருஷன் அந்த பொண்டாட்டியை இத்தனை நாள் அப்படியே அடக்கி வச்சிருந்தான். இன்னைக்கு என்னடானா அந்த பொண்டாட்டி திடீர்னு எகிரிட்டா. என்ன பண்றா? என்ன பண்றாளா? காலையில காப்பி கேட்டா கோயிந்தா கோயிந்தாங்கிற. அப்போ இனிமே அந்த ஆளுக்கு ஹோட்டல்ல தான் காஃபி. அதுவும் பரவாயில்ல சார். வந்து பிரஷ் கேட்டா பாத்ரூம் பிரஷ் எடுத்து கொடுக்குறா சார். இது எவ்வளவு பரவாயில்லப்பா. பேஸ்ட் கேட்டா
சப்பி சுருண்டு போன டியூப் எல்லாம் கொடுக்குற அடங்காப்படாரி எல்லாம் இருக்குப்பா உலகத்துல. எல்லா பொண்டாட்டிகளுக்கும் ஒரே டெக்னிக் தானா? என்னப்பா வர வர கிரிப் லூஸ் ஆகிட்டே வருது? ஐயோ என்ன சொல்ற நீ? இது ஸ்கூட்டர் கைப்பிடி கிரிப் லூஸ் ஆகிட்டே வருது. முதல்ல நீ அதை கவனி, இல்லங்காட்டி வண்டி உன் கண்ட்ரோல்ல இருக்காது. இத்தனை நாள் வண்டி ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. என்னாச்சு இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் மக்கர் பண்ணுது. சார் இந்த காரு ஸ்கூட்டர் எல்லாம் பொண்டாட்டி மாதிரி கவனிச்சுக்கணும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அதுக்கு பூ வாங்கி வைக்கணும். அது சரி, உன் ஸ்கூட்டர் இருந்தா கூட இந்த திருமணம் வரை போயிட்டு வந்துடுறேன். யோ இப்பதானே வண்டி பொண்டாட்டி மாதிரி உடனே இரவல் கேக்குறிய, தர முடியாது போ. கோச்சுக்காதப்பா, வானாங்கட்டி விடு. ஏன் சார் உன் வண்டி தரையா? எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன். அவர் வண்டி தான் ரவி ஓட்டிட்டு இருக்கானே. என்ன சார்? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. முதல்ல வண்டியை விற்கணும், இல்லைன்னா ரவியை ஒழிக்கணும். இந்தாப்பா நீ சொன்ன மாதிரியே வாங்கி வந்திருக்கேன், பூரி கிழங்கும் வடையும். தேங்க்யூ. என்ன சிவராமா, என்னாச்சு உனக்கு? ஹோட்டல் சரக்கு தின்ற இன்னைக்கு? சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான். இந்த கதை தானே வேணாங்கிறது. உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து கோச்சிட்டு போயிட்டா, இது எனக்கு தெரியாதா? ஹெட்லார் சார் என்ன சாப்பிடுறீங்க? அவல் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அவல் நல்லா மெல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. ஓஹோ, ஆஸ்பத்திரிக்கா? அழுதுக்குனே போனாங்களே. ஆஸ்பத்திரியில டாக்டர் ஊசி போடுவாங்களா, அதை நினைச்சாங்க, அழுதுக்குனே போயிட்டாங்க. இல்லையே, பெரிய பெட்டியை தூக்கிட்டுல போனாங்க. அது டாக்டர் ஊசி போட்டோம்னா நிறைய மருந்து கொடுப்பாங்க, எப்படி எடுத்துட்டு வருவாங்க, அதான் பொட்டி. விட்டா ஒரே அடியா சுத்துறியே. கோவிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, என்ன சொல்றது? கோவிச்சுட்டு போயிருக்காங்கப்பா. இல்ல இவன் போய் சொல்றான், இவன் போய் சொல்றான். எதுக்கு வீணா சந்தேகம்? சாயங்காலம் எல்லாரும் சிவரா வீட்டுக்கு போவோம். ஒய்ஃப் இருக்காள் இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு திரும்பி வந்துருவோம். சரி, இவங்க கிட்ட மாட்டிட்டு அவமானப்படுறதை விட அந்த பிசாசு கையில கால விழுந்து அதை வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம். அதான் கரெக்ட். சார் சார், ஐயோ சார் சார், எங்க சார் போறீங்க? சிவராமா, கற்பனை கடல்ல முழுகிட்டேன்டா. நல்ல வேலை சார், அப்படியே நஜா கடலையே மூழ்கிடாத இருந்தீங்களே. வாங்க. சிவராமா, உனக்கு என் மேலதான் எவ்வளவு அன்பு. அன்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என்னோட ப்ரமோஷன் ஆர்டர்ல நீங்க இன்னும் கையெழுத்து போடலையே, அதுக்குள்ள செத்துட்டீங்கன்னா ஐயோ. குட் மார்னிங் சார். வா 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 சிவராமா வா. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் லெட்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்க காசு சுண்டி போட்டு பார்த்தேன். என்ன வந்தது? 50 வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் காசு தெரிஞ்சு போச்சா? ஒர்க் அவுட் ஆகுன்னு வந்துச்சு. லவ் லெட்டர் கொண்டு வந்திருக்கியா? பர்ஃபெக்ட்டா இருக்கு. அம்மா இங்க மேல. வணக்கம் சார். என்னது 2 பேரும் சேர்ந்து நிக்கிறீங்க? உலகத்துக்கு நல்லது இல்லையே. அதான் நீங்க வேற வந்துட்டீங்களே. உட்காருங்க. வரும்போது போஸ்ட்மேனை பார்த்தேன், உங்க ஒய்ஃப் பேருக்கு ஒரு லெட்டர் வந்துதான், கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தெய்வநாயகி. என்ன இப்படி கொலைக்கிறீங்க? அது அப்படித்தான். கொடுங்க அப்படி. கல்யாண பத்திரிக்கை இதுக்கு ஏன் கொலைக்கிறீங்க? நாய்க்கும் கல்யாணமா? ஐயோ, கல்யாண பத்திரிக்கையா? சிவராமா, கரெக்ட். அது செகண்ட் டெலிவரி, ஃபர்ஸ்ட் டெலிவரி பாக்கெட்லயே இருக்கு. இத மறந்துட்டேன். இந்தாங்க, படிச்சுட்டு வாட்டு சொல்லுங்க. ஓகே. தெய்வநாயகி. என்ன மறுபடியும் கொலைக்கிறீங்க? கல்யாண பத்திரிக்கையா? மஞ்ச பத்திரிக்கை. மஞ்ச பத்திரிக்கையா? யார் போண்டி ஆயிட்டாங்க? கொஞ்சம் விளக்கமா படிங்க. படிக்கவே நாக்கு கூசுது, இதுல விலைக்கு கோனார் நோட்ஸ் வேற போடணுமா? சிவராமன் நீ படி. நான் ஏற்கனவே படிச்சாச்சு. நான் எப்படி படிக்க முடியும்? இது உங்க குடும்ப விஷயம். உங்களுக்கே நான் கூசுதுன்னா எனக்கு உடம்பே கூசும். அவர்கிட்ட கொடுங்க. யார் இந்த மல்லிக் பாபு? உங்க மகளையே கூப்பிட்டு விசாரிங்க. நீங்க விசாரிக்க வேணாம், நீங்க கூப்பிடுங்க, இவன் விசாரிப்பான். சார் வாங்க, அது உங்க குடும்ப விஷயம், நான் எப்படி விசாரிக்க முடியும்? என்ன விட்டுருங்க, நான் வரேன். ஆரம்பிச்சு வச்சது நீதான், கடைசி வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போ, இல்ல உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். என்ன இங்க சத்தம்? வாடி என் கண்ணகி, நலாயினி, சீதா, சாவித்ரி, சரோஜா தேவி, அஞ்சலி தேவி, கண்ணாம்பா. சிவராமன், பி சீரியஸ். ஏண்டி ரொம்ப நல்லவ மாதிரி தலை குனிஞ்சு தாலி கட்டிக்கிட்டியே, உன் வண்டவாளம் வெளியே வராதுன்னு நினைச்சியா? 5 வருஷத்துக்கு அப்புறம் அம்பலம் ஆயிருக்கே உன் அந்தரங்க ரகசியம். என்ன உளறீங்க? நான் உளரல, அத்தாட்சியோட தாண்டி சொல்றேன். சச்சா, எம்எல்ஏ தப்பு இருக்குமா? புருஷன் பொண்டாட்டிக்கு சம அந்தஸ்து கொடுக்காம அளவுக்கு அதிகமா அடக்கி வச்சா என்ன ஆகுங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன்.
நீ பெரிய மனுஷன் மாதிரி எனக்கு ஐடியா கொடுத்த, கடைசியில நீயே மாட்டிக்கிட்ட. காரணமே நீங்க புருஷனை கண்ட்ரோல்ல வைக்கலனா தறிக்கிட்டு போயிடுவாங்கன்னு எங்க அம்மா சொன்னதை அப்படியே கடைபிடிச்சிட்டேன். அதனால வந்த வினதான் இதெல்லாம். என்ன மன்னிச்சிருங்க. தெய்வம் பேசுறது நீதானா? தெய்வ நாயகின்னே கூப்பிடுங்க. தெய்வ நாயகி சார், இதுக்கு நீங்க தான் எனக்கு நன்றி சொல்லணும். ஆமா, உங்க லெட்டர் ஹெட்ல எழுதி இருந்த விவரத்தை பார்த்து தான் நாங்களே இங்க வந்தோம். அந்த லெட்டர் எழுதினது யாரு? ஐயா மன்னிக்கணும், நீயா? அந்த லெட்டரை நான் தான் எழுதினேன். நீ பாட்டுக்கு எழுதிட்ட. இங்க நடந்துகிட்டு இருக்கிற குழப்பத்தை பாத்தியா? ஐயா உன்னை ஐயா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்லம்மா. ஓ சாரி. நல்லா இருக்க, நல்லா இருக்க, நல்லா இருக்க, நல்லா இருக்க. இப்ப எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். இவளை நான் கட்டிக்கிட்டேன், இவளுக்கு நான் அடங்கி போறதா இல்ல அடக்கி ஆள்றதா? நீங்க என்ன மாதிரி செய்யுங்க. முதல் பொண்டாட்டி அடக்கி வைங்க, 2வது பொண்டாட்டிக்கிட்ட அடக்கி போடுங்க.